இந்த அபரிவிதமான நேரத்தை எவன் ஒருவன் எந்த மனிதன் அல்லது உயிரினங்கள் பயன்படுத்துகிறதோ, அபரிவிதமான நேரம்னா என்னங்க, ஒண்டர்ஃபுல் டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். இதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, நலமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம உலக மக்களில் பார்த்திங்கன்னா 1% மக்கள், அதற்கும் கீழே இருக்கிற மக்கள் தான் இந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சு இதை செயல்படுத்தி மிகப்பெரிய பணக்காரர்களாக, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக, ஒரு அதிர்ஷ்டசாலியாக, ஒரு கிரியேட்டராக இருக்காங்க. அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இந்த காணொலியில் விவாதிக்கலாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தம், அதனோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. ஒரு 4 முறையான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். அதாவது முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறது எப்பொழுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது, ஆன்மீக பூர்வமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்லுது, அதே மாதிரி அறிவியல் பூர்வமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை என்ன சொல்கிறாங்க. 4வது, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத 4 விதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய அனுபவ பதிவு சிறப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செயல்பட்டால் இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன? இந்த பேரில் தமிழில் இப்போ கேட்டிங்கன்னா படைப்பாளர்களின் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. படைப்பாளர்களின் நேரம், அதாவது கிரியேட்டிவிட்டி டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உருவாக்குபவர்களின் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அர்த்தத்திலே, இந்த பேர்லேயே அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது எந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 3 விதமாக இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை 3 வித டைம் சொல்கிறாங்க. முதல் ஒரு விதமான கருத்துக்கள் என்னென்னா, 3:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும், காலை நேரங்களில் 3:30லிருந்து 5:30 வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு சில கருத்துக்கள் என்னென்னா, இந்த சூரியன் உதயமாகுது இல்லைங்க, அந்த சூரியன் உதயத்துக்கும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு 3:30 மணி, அதே டைம் தான் வருது. ஒரு 3:30, 4 அந்த டைம் வருது. ஏன்னா சூரிய உதயம் ஒவ்வொரு நாளைக்கு மாறும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறும். நம்ம என்ன கணக்கு வச்சுக்கலான்னா, அந்த சூரிய உதயம் எப்போவோ அதிலிருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னே அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 2:50 மணி முதல் 3:50 வரை, அதே போல் 3:50லிருந்து 4:40 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2:50லிருந்து 3:50 வரை அதனோட எஃபிஷியன்சி 100% இருக்கும். அதே 3:50லிருந்து 4:40 வரை அதனோட எஃபிஷியன்சி 80% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள், சில மிராக்கிள் நடக்கும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. இந்த ஆன்மீகம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை இந்த ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்சுன்னா என்னங்க, கடிகாரங்கள்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாலேயே இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியை அடையும் தன்மை குறையும் நேரம், அதாவது சந்திரன் மறையிற நேரம், சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துக்கு முன்னால் சில வெப்ப கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி வர நேரம். இந்த நேரத்தை தான் ஆன்மீகத்தில் காலை நேரத்தில் பிரம்ம நேரம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தை ஆன்மீகத்தில் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா அபரிவிதமான நேரம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த அபரிவிதமான நேரத்தை எவன் ஒருவன் எந்த மனிதன் அல்லது உயிரினங்கள் பயன்படுத்துகிறதோ, அபரிவிதமான நேரம்னா என்னங்க, ஒண்டர்ஃபுல் டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். இதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, நலமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப், ஒரு அபண்டன்ட் லைஃப், ஒரு சிறப்பான ஹாப்பியான லைஃப் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த அபரிவிதமான நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நம்ம மனமும் நலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மனமும் உடலும்
சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில், அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அபரிவிதமான நேரத்தில் நம் தேவைகளை கற்பனை மூலமாகவோ நினைத்தாலோ, மனதளவு அதனை நினைத்து கேட்டாலோ, ஒரு பற்றற்ற நிலையிலிருந்து நீங்கள் செயல்பட்டால், விழிப்புடன் செயல்பட்டால் 100% உங்களை நோக்கி வரும் அப்படின்னு இந்த ஆன்மீகம் சொல்லுது. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது சூரியன் உதயமாகிற நேரம், சந்திரன் மறையக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அபரிவிதமான நேரத்தில் மனிதர்களாகிய நாம் மனதளவில் நம் தேவைகளை பற்றற்ற நிலையில் விழிப்புடன் தேவைப்படும் ஆசைகளை கேட்டால் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகம் சொல்லுது. மேலும் இந்த ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 48 நாள் தொடர்ந்து இதை செயல்படுத்துங்க. 48 நாள் தொடர்ந்து செயல்பட்டால் அது ஒரு பழக்கமாக ஆகிடும். ஒரு 10 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் 48 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த பழக்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செயல்பட வைக்கும். அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டால் உங்கள் மனமும் நலமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அந்த 48 நாள் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நம்ம கிரகம் 9, நட்சத்திரம் 27, ராசிகள் 12, ஆக மொத்தம் 48. ஸோ அது ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு சயின்ஸ் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்த 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து உங்கள் தேவைகளை சரியாக அந்த நேரத்தில் பயன்படுத்தினால், பற்றற்ற நிலையிலிருந்து விழிப்புடன் நீங்கள் செயல்பட்டால் 100% வாழ்க்கையில் நம்ம மனமும் நம்ம உடலும் நலமாகும் அப்படிங்கிறத இந்த ஆன்மீகத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மனம் தெளிவானால் வாழ்க்கை நலமாகும்ங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இதுதான் ஆன்மீகம் சொல்கின்றன. அறிவியல் என்ன சொல்கின்றன, சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னாங்க, இந்த சூரியன்லேருந்து பார்த்திங்கன்னா சில ஒளிக்கதிர்கள் வரும். காஸ்மிக் ரேஸு, அல்ட்ரா வயலட் ரேஸு, இன்ஃப்ரா ரேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரேஸ்லாம் வந்து பூமியில் பட்டு பூமியிலிருந்து வெளியிலே போகும். அதே மாதிரி சந்திரனிலிருந்தும் ஒரு சில கதிர்வீச்சுக்கள் அந்த பூமியில் இருக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா 41% ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுங்க. ஓகேங்களா? இந்த 41% ஆக்சிஜன் கிளியராக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம சுவாசித்தால், அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம சுவாசித்தால் நம்ம உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராயல் ஆர்கான்ஸு, ஹார்ட்டு, லிவரு, லங்ஸு, ஸ்ப்ளீனு, கிட்னி, அது இல்லாமல் நம்மளோட மேஜரான உறுப்பான பிரெயின், ஸ்கின்னு, பேன்க்ரியாஸு, கால்பீடர், இந்த உறுப்புகள் இருக்கிற கழிவுகள் எல்லாம் சுத்தமாக நேச்சுரலாக கிளியர் ஆகக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த சயின்ஸ் நமக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த சுவாசம் அந்த நேரத்தில் நீங்கள் சுவாசம் பண்ணும் பொழுது, ஏன்னா ஜென்ரலாக நம்ம எப்படி சுவாசம் பண்ணுவோம், நெஞ்சிலிருந்து மூக்கு வரைக்கும் தான் சுவாசம் பண்ணுவோம். அதே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சுவாசம் பண்ணும் பொழுது அடி வயிற்றிலிருந்து மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும் பொழுது வயிறு சுருங்கணும். அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் உடலில் உள்ள ராயல் ஆர்கான்ஸ் மற்றும் சில அற்புதமான உறுப்புகள் உடல் நலமாக இருக்கும். 100% நோய்களே வராது. காலம் இருக்கும் வரை நோய் எதிர்ப்பு சக்தியோட சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. இன்னொன்னும் சொல்லுது, உடல் நலமாகிறது இல்லாமல் நம்ம மனம் அந்த நேரத்தில் செயல்பட்டால் ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத சயின்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆல்ஃபா ஸ்டேட்டில் அந்த நேரத்தில் நம்ம எண்ணம், நம்மளோட கற்பனை அளவில், மனதளவில், உணர்தல் தன்மையோடு நீங்கள் உங்கள் தேவைகளை செயல்படுத்தினால் நம்மளோட வைப்ரேஷன், அந்த மனதினுடைய வைப்ரேஷன், அந்த எண்ணங்களோட வைப்ரேஷன் அந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன தேவைகள் அப்படின்னு கேட்குறீங்களோ உங்கள் மனதளவில் ஒரு வருத்தங்கள், கோபங்கள், வேதனைகள், துக்கங்கள், மன உளைச்சல், பய உணர்வு இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் 100% கிடைத்தே தீரும் அப்படின்னு அறிவியல் சொல்லுதுங்க. ஸோ ஆன்மீகத்துலேயும் பார்த்துட்டோம், அறிவியல் தன்மையாகவும் பார்த்துட்டோம். இதனோட செயல்பாடுகள் நம்ம உடலும் மனமும் நலமாகும்ங்கிறத 100% தெளிவாக நமக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் சயின்டிஃபிக்காக என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஹெல்த் சூப்பராக இருக்கும். நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்க, லங்ஸு, லிவரு, ஸ்ப்ளீனு, பிரெயின்,
நம்ம ஸ்கின்னு, நம்மளோட கிட்னி எல்லா உறுப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நம்மளோட நாலேஜ் வந்து நல்லா கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப யங்காக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சைனீஸு, ஜப்பானீஸ்லாம் பார்த்திங்கன்னா 104, 110 வயசில் பார்த்திங்கன்னா கூட யங்காக இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க. காரணம் என்னென்னா அவங்க இந்த பிரபஞ்ச டைமில் நலமாக யூஸ் பண்ணி அதை செயல்படுத்துறதுனால தான் அவ்வளோ யங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப யங்காக இருக்கலாம். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், மென்டல் பர்ஃபார்மன்ஸு, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட எனர்ஜி, நம்மளோட அவுட்புட்டு, அதாவது வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம்னா நம்மளோட அவுட்புட்டு, நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கு, நம்மளோட கோல் அச்சீவ்மெண்ட் ஸ்டெப்பு, நம்ம ஒரு இலக்கு வைப்போம், அதனை நோக்கிய ஒரு வேகம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மணியை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். நம்ம ஹெல்த்து சூப்பராக இருக்கும், வெல்த்து சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சயின்ஸ் சொல்லுது. மேலும் இந்த சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் சூரியனை ஒரு 20 நிமிஷம் நம்ம பார்த்தோன்னா விட்டமின் டி, நம்மளோட இம்யூனி சிஸ்டம், மேலும் அந்த ஆன்டி கேன்சர், இந்த மாதிரி பலவிதமான நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல மனசுக்கும் சரி நம்ம உடலுக்கும் சரி தெளிவான சிந்தனைகளோடு நம்ம வாழ்க்கையை அணுகலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேவைகள் எதுவானாலும் அந்த நேரத்தில் மனதளவில் நீங்கள் செயல்பட்டால் 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பார்த்தோம், எந்த நேரம்னு பார்த்தோம், ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க, அறிவியலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை நம்ம வந்துட்டோம். இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். சார் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா அப்படின்னா நீங்களே இதெல்லாம் பார்த்ததுனால ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நம்ம உலக மக்களில் பார்த்திங்கன்னா 1% மக்கள், அதற்கும் கீழே இருக்கிற மக்கள்னால் இந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சு இதை செயல்படுத்தி மிகப்பெரிய பணக்காரர்களாக, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக, ஒரு அதிர்ஷ்டசாலியாக, ஒரு கிரியேட்டராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் வேலை செய்யுதா இல்லையா, உண்மையா பொய்யாங்கிறத புரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய புரிதல் என்னென்னங்க, காலையில் நேரத்தில் ஓகேங்களா, நம்மளோட மனசும் உடலும் நலமாகணும் அப்படிங்கிற ஒரு 100% ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஆன்மீகத்திலையும் ப்ரூவ் செய்யப்பட்ட ஒன்றை நம்ம கேட்குறோங்கும் பொழுது ஒரு 48 நாள் செயல்படுத்தி தான் பாருங்களேன். நம்ம வாழ்க்கைங்கிறது 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் இருக்க போகிறோம். ஒரு 48 நாள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆனால் நீங்கள் தட்டி தூக்கலாம்ல. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். என்னுடைய அனுபவ பதிவு 100%, 200% நீங்கள் கேட்குற என்ன தேவைகள்னு கேட்குறீங்களோ 100% கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா வாழ்க்கைங்கும்போது சில சூழ்நிலைகள் இருக்கும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம் லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், கருணை தியானத்தை செயல்படுத்திட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்க எதனால் தெரியுங்களா நான் கேட்க சொல்கிறேன், நீங்கள் நெகட்டிவாக கேட்டாலும் நெகட்டிவாக கிடைச்சிரும். அந்த நேரத்தில் நீங்கள் வருத்தத்தில், வேதனையில், துக்கங்களில் இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலைகள் தொடர்ந்து நடக்குங்கிறதுனால தான் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்கள் மனசில் சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், பய உணர்வுகள் தட்டி தூக்கப்படும். தட்டி தூக்கும் பொழுது நீங்கள் என்ன தேவைன்னு உங்கள் மனசில் நீங்கள் கேட்குறீங்களோ 100% இது நடந்தே தீரும். 100% செயல்படுத்துங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிளை உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.